Hello guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I hope you are all doing good, staying home and staying safe. ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து how to analyze Nifty for intraday and positional trading, both Nifty and Bank Nifty. ஸோ எப்படி அனலைஸ் பண்ணலாம், ஒரு இன்ட்ராடே ட்ரேட் எடுக்கணும்னா, பொசிஷனல் ட்ரேட் எடுக்கணும்னா எப்படி நம்ம அனலைஸ் பண்ணலாம், அதை பற்றி அந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டே சார்ட், நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் கிடையாது, நிஃப்டியுடைய டே சார்ட். இதில் நான் வந்து இப்போ ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் மூலமாக ஒரு ஹையையும் ஒரு லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபிபனாச்சி டூல் யூஸ் பண்ண தெரியாதவங்க நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லறேன். ஸோ நார்மலாக வந்து ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட் டூல் யூஸ் பண்ணணும்னா பண்ண வேண்டிய முதல் வேலை ஹை அண்ட் லோ. ஓகே, லேட்டஸ்ட் ஹை இருக்கிறதுல ஹை, அப்புறம் ஒன் லோ. இது ரெண்டுத்தையும் நம்ம we have to connect. ஓகே, லேட்டஸ்ட் ஹை அண்ட் லேட்டஸ்ட் லோயஸ்ட் லோ இதை கனெக்ட் பண்ணணும். பண்ணிட்டு இதில் வந்து ரெண்டு மூவிங் ஆவரேஜ் போட்டிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா EMA 50, another one is EMA 200. இந்த எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் 50 வந்து நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப அழகாக வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும் நிறைய தருணத்தில். அதே மாதிரி ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் 3 லெவல்ஸ் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு உண்டான 3 லெவல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபிபனாச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிசெண்டிங், அதாவது டவுன்வர்ட் ட்ரெண்ட் இருந்தால் மேலிருந்து தான் கீழே வந்து நம்ம ஃபிபனாச்சி லைன் வரையணும். அப் ட்ரெண்ட் இருந்துன்னா கீழே இருந்து மேலே வரையணும். இப்போ டவுன் ட்ரெண்டுங்கிறது, ஏன் டவுன் ட்ரெண்ட் சொல்கிறேன், இது வந்து ஒரு ஹை, அப்புறம் இது ஒரு ஹை, லோயர் ஹை, அப்புறம் இது ஒரு ஹை, லோயர் ஹை, அப்புறம் இது ஒரு லோயர் ஹை. இட் இஸ் மேக்கிங் லோயர் ஹைஸ் அண்ட் மேக்கிங் லோயர் லோஸ். அதனால இது ஒரு டவுன் ட்ரெண்ட். இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. ஸோ யாராவது நோட் பண்ணணும், தயவுசெய்து நோட் பண்ணிக்கோங்க. 3 லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 50% ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்று 38.2% ரீட்ரேஸ்மெண்ட், இன்னொன்று வந்து 61.8. ஓகே, மற்ற 2 ரீட்ரேஸ்மெண்ட் அவ்வளோ முக்கியம் இல்லை. இது வந்து வித்தின் தி ஃபிபனாச்சி. ஃபிபனாச்சி அவுட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த 1.272வும் 1.618 இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே, கமிங் ஆன் டு தி கரண்ட் சினாரியோ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16th மே, மே. இப்போ நாளைக்கு வந்து 17th மே. நாளைக்கு வந்து நிஃப்டியை எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இந்த சார்ட் பிரகாரம் 50 பீரியட் மூவிங் ஆவரேஜ் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்குமே இந்த 3 லெவலில் 61.8 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நிஃப்டி. 61.8 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்பெல்லாம் வந்து 61.8ல வந்து நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்குதோ நிஃப்டி நார்மலி ஹேஸ் கான் அப் சைட். ஹிஸ்டாரிக்கல் சார்ட்ஸை வந்து நம்ம பார்த்தோம்னா 61.8 ஃபர்ஸ்ட் 50% சொல்லிட்டு இருந்தோம். 61.8 இஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ எனிதிங் பிலோ 61.8, ஓகே, எனிதிங் பிலோ, க்ளோசிங் பிலோ 61.8, நிஃப்டி வில் ஃபால் டு தி ஃபர்ஸ்ட் லெவல். ஓகே, இன்னைக்கு பிரகாரம் இட் இஸ் ஸ்லைட்லி புல்லிஷ் டு சைட்வேஸ் வந்து நிஃப்டியுடைய கரண்ட். நம்ம மற்ற டேட்டா பாயிண்ட்ஸையும் பார்ப்போம். ஓகே, இஃப் யூ வாண்டட் டு கோ லாங், ஓகே, இப்போ பெஸ்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,650. 14,650 தான் பெஸ்ட் சப்போர்ட் ஃப்ரம் தி பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சார்ட். ஓகே, இது வந்து சார்ட்டுடைய ஸ்ட்ரக்சர். ப்ரைஸ் இஸ் ஸ்டில் ட்ரேடிங் அபவ் EMA 50. ஸோ இன்னைக்கு வந்து சப்போஸ் வந்து இந்த 50 EMAக்கு கீழே க்ளோஸ் ஆகிடுது வச்சுக்கோங்க. 50 மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் ஆகி 61.8க்கு கீழே க்ளோஸ் ஆயிடுதுன்னா my view for Nifty would be bearish for tomorrow. That is 17th மேக்கு நான் bearish வந்திருப்பேன். As on date, இன்னைக்கு வந்து நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hourல it might close below this, Nifty might turn bearish. நான் இல்லைன்னு சொல்ல, பட் நான் இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்லுறேன். ஓகே, பிஃபோர் ஸ்டார்டிங் த ட்ரேட் டுமாரோ இன்னைக்கு தேதிக்கு நான் சொல்லுறேன். இது வந்து சார்ட் ஸ்ட்ரக்சரை பொறுத்தவரை உண்டான வியூ. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருப்போம். இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ்
this website called Stockage, web.stockage. இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டியில் ஐ மீன் என்எஸ்சி போர்ட்டலில் இருக்கிற அதே விஷயங்கள் தான் இதுலேயும் இருக்கு. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இந்த ஸ்டாக்கேஜ் பொறுத்து. இந்த நம்ம நிஃப்டியோடைய என்எஸ்சி வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் டேட்டா தான். பட் இதில் இன்னும் கொஞ்சம் புரிதல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபியூச்சர் டேட்டா ஆகும். ஃபியூச்சரில் வந்து லாங்காக இல்லை ஷார்ட்டாக அனுப்போம். என்னைக்குமே பார்த்தீங்கன்னா whenever you are analyzing future OI, always look for cumulative. Cumulativeனா 3 எக்ஸ்பைரிக்கு உண்டான அடிஷன்ஸ். இப்போ இந்த மாதம் எக்ஸ்பைரி மே, அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஜூன், அதுக்கு அடுத்த மாதம் எக்ஸ்பைரி ஜூலை. இப்போ மே மாதம் தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். நம்ம மே மாதம் பார்ப்போம், அப்படி பார்க்கக்கூடாது. மே மாதம் பார்த்தீங்கன்னா cumulative தான் பார்க்கணும். whenever you are going to analyze future open interest, நீங்கள் பண்ண வேண்டியது cumulative தான் பார்க்கணும். ஓகே, இதுக்கு யூஸ் பண்ணாதவங்க இந்த வெப்சைட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் யூஸ் பண்ணலாம். கியூமுலேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா மே 12, அப்புறம் மே 13, மே 14 லீவ் ரம்ஜானுக்கு. மே 14 பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டிக்ரீஸ் ஆயிருக்கு. டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். ஓகே, டிக்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். அதுக்கு முந்தின 2 நாள் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ். மே 11, 12 அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்க்ரீஸ் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், டிக்ரீஸ் இன் ப்ரைஸ் தான் ஷார்ட் பில்டப் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகுது, ப்ரைஸ் கீழே இறங்குதுன்னா ஷார்ட் பில்டப் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாகுது, ப்ரைஸும் கம்மியாகுது, லாங் லிக்விடேஷன் அர்த்தம். லாங்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் இட் இஸ் அன்டிசைடா இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் டு ஸ்லைட்லி புல்லிஷ் பயாஸ். இப்போ நாளைக்கு ஓப்பன் பண்ணாதான் தெரியும் இவங்கெல்லாம் ஃபியூச்சரை கவர் பண்ண போறாங்களா இல்லை திருப்பி ஷார்ட் பில்டப் பண்ண போறாங்களா தெரியும். ஓகே, ஸோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் தெர் இஸ் a குட் அமௌண்ட் ஆஃப் OA பில்டப் ஹேப்பன். சரி, அதுக்கப்புறம் ஆப்ஷன் செயின் டேட்டா. ஆப்ஷன் செயினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 20th மே எக்ஸ்பைரி பார்ப்போம். ஏன்னா நம்ம அந்த எக்ஸ்பைரி தான் நம்ம இப்போ ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் 2-3 டேட்டா பாயிண்ட். கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். காலில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 15,500. ஓகே, 15,500 சார்ட்லேயும் பார்ப்போம். 15,500 தான் கிட்டத்தட்ட இந்த 0 லெவல். இதுதான் ஹையஸ்ட். இதுக்கு மேலே போகிறது. இது இந்த இடத்துல கால் ரைட்டர்ஸ் எல்லாம் ரைட் பண்ணுறாங்க. ரைட், அப்புறமா 15,500 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அடுத்து வந்து புட்டுல பார்ப்போம். புட்டுனா சப்போர்ட் எங்க எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 14,000, 14,000, அதுக்கப்புறமா 14,000 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 14,000 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நம்ம சார்ட்ல பார்ப்போம். கரெக்டா பார்த்தீங்க, தெரியுதா உங்களுக்கு? ரைட், 14,151 இஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு லெஸர் தேன் 1%. 14,000 இந்த இடத்துல தான் சப்போர்ட். கரெக்டா வந்து ஃபிபனாச்சியோட சப்போர்ட் வந்து கரெக்டா ஆப்ஷன் செயின் டேட்டாவோட சப்போர்ட் மெர்ஜ் அது பார்த்தீங்கல்ல. ரைட், ஸோ இதுதான் வந்து இப்போ வரப்போற எக்ஸ்பைரிக்கு உண்டான ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். இந்த வரப்போற எக்ஸ்பைரிக்கு உண்டான சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14,100. ஸோ இதுலேயே வந்து 2-3 ட்விஸ்ட் இருக்கு. எப்படின்னு பார்ப்போம். 14,000ல வந்து பார்த்தோம்னா ஒரு செகண்ட். 14,000 தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். 14,000க்கு கீழே இங்கே 20 லட்சத்துக்கு மேலே வேற எங்கேயுமே இல்லை. 20 lakhs மேலே வேற எங்கேயுமே இல்லை. எனிவே, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்? சேஞ்சிங் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம். சேஞ்ச் அப்படின்னா எங்க ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கு, எங்க பொசிஷன்ஸ் வந்து சப்ராக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அப்படியே ஸ்க்ரால் டவுன் பண்ணோம்னா என்ன தெரியுது? 13,800ல தான் ஹையஸ்ட் சேஞ்ச் இன் புட் ஓஏ. நிறைய பேர் 13,800 மேலேருந்து பார்ப்போம். வேற ஏதாவது 8,69,325 இதுக்கு மேல ஏதாவது இருக்கா பார்ப்போம். ரைட், இது இங்க இருக்கு. ஓகே,
10 லட்சம் இருக்கு. 14,400 14,400 இங்க வருது. புரியுதுங்களா? லோயஸ்ட் லோ சார்ட்லையும் நான் உங்களுக்கு சொல்றேன். லேட்டஸ்ட் ஸ்விங் லோ இப்போ இந்த சார்ட்ல இந்த இடத்துக்கு அடுத்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்விங் லோ இதுதான் 14,416. அதுதான் நம்மளுடைய ஆப்ஷன் செயின் டேட்டாவும் பிரதிபலிக்கும். பாத்தீங்களா? 14,400 தான் வந்து 14,400 14,600. வெரி குட். 14,600 இந்த இடத்துல இது அடுத்த லோயஸ்ட் லோ. ஓகே, இந்த ரெண்டு இடத்துல இருந்து லாட் ஆஃப் புட் ரைட்டிங் ஹேப்பனிங். இதுக்கு மேலதான் மார்க்கெட் போகும் அப்படின்னு வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா சொல்லுது. கரெக்ட். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய சார்ட்டும் நமக்கு அதுதான் வந்து தெரிவிக்கும். இப்போ கால் சைடில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம், 15,500 பார்த்தோம். இதே கால் சைடில் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க நிறைய இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குறைஞ்சிருக்கா இல்லை ஏற்றி இருக்கிறாங்களா பார்த்தோம்னா 16,000 அதே தான் 15,500 அதே 15,500 தான் வந்து இதே 15,500 தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதே 15,500 தான் வந்து சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்னா கார்பரேட்டர்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, மார்க்கெட் எங்கேயாவது திடீர்னு கேப் அப் ஆயிடுச்சுன்னா இந்த பிரைஸ்க்கு மேல போகாது, அதனால நம்ம ஹையர் எண்ட்லயே ரைட் பண்ணுவோம். நம்பிக்கை இல்லை அவங்களுக்கு. அதாவது இந்த லெவல்லாம் வந்து இதுக்கு மேலாம் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே போகாது, அதாவது 15,000 கீழே போகாது, நம்பிக்கை இல்லை. அதனாலதான் வந்து அவங்க ஹையர் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல வந்து ரைட் பண்றாங்க. 15,000ல பாத்தீங்கன்னா 16 லட்சம் தான் இருக்கு. ஏன் இதே 16 லட்சம் கான்ஃபிடென்டா இருந்தாங்க, 26 லட்சம் இங்க எழுதிருக்கலாம். பட் தே ஆர் நாட் கான்ஃபிடென்ட். ஏதாவது ஒரு நல்ல செய்தி வந்துச்சுன்னா மார்க்கெட் கேப் அப் ஆயிடுச்சுன்னா அவங்க கால் ரேட்டிங் பொசிஷன்ஸ்லாம் வந்து லாஸ்ல போயிடும். அதனால ஹையர் எண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரம் எழுதலாம். இது என்னைக்குமே நடக்கக்கூடிய வழிமுறை தான். ஸோ நமக்கு நாளைக்கு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி பை ஆன் டிப்ஸ் மார்க்கெட். பை ஆன் டிப்ஸ், அதாவது இந்த ரெண்டு லெவல் 14,600 14,400 இந்த ரெண்டு லெவல் நீங்க கட்டாயம் பார்க்கணும். நாளைக்கு வந்து கேப் டவுன் ஆயிடுத்து வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த லெவல்ல வந்து சஸ்டெயின் பண்ணுதான் பண்ணல. ஸோ நம்மளுடைய ஆப்ஷன் செயின் டேட்டா என்ன சொல்லுது? 14,400 அண்ட் 14,600 இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. 14,600 இந்த இடத்துல 14,400 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சார்ட் நமக்கு அதுதான் சொல்லுது. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஃபியூச்சர் என்ன சொல்றாங்க? ஃபியூச்சர் டேட்டாவை பார்த்தீங்கன்னா லாங் லிக்விடேட் ஆயிடுச்சு, ஷார்ட் பொசிஷன்ஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஆச்சுன்னா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரெண்டு லெவல் சஸ்டெயின் ஆகுது ஆகலையா. இந்த லெவலுக்கு மேல ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் மைட் ரேலி அகெயின். அதே ஃபர்ஸ்ட் 1 ஹவர்ல இந்த லெவலுக்கு கீழே கேப் அப் ஆகி இந்த லெவலுக்கு இந்த சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னா மார்க்கெட் வில் கம் அண்ட் ரீடெஸ்ட் திஸ் லெவல் 14,150 வந்து இந்த எக்ஸ்பைரிக்கு டச் பண்றதுக்கு சாத்தியக்கூறுகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா புட்டை பொறுத்த வரைக்கும் புட் ஓஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 8,69,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தபடியா எழுதியிருக்காங்க. ஓகே, தேர்ட் இது 1, இது 2, அடுத்து 3வது சப்போர்ட் வந்து இந்த இடத்துல 13,800. இங்க பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல 1.272 எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொன்னேன்னு தெரியல. இதுதான். ஸோ ஆச்சரியப்படுறதுக்கு இதுல மார்க்கெட் எது வேணா நடக்கும். ஸோ இதுதான் வந்து நீங்க ஒரு நிஃப்டியை ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் தி ப்ரொசீஜர் டு அனலைஸ் நிஃப்டி சார்ட். ஃபர்ஸ்ட் வந்து ஃபிபனாச்சி ஃபர்ஸ்ட் டே சார்ட் எடுத்துக்கணும். டே சார்ட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா பார்க்கணும். இஎம்ஏ 50, அதாவது இந்த ஷார்ட் டேர்ம் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இஎம்ஏ 50னா 50க்கு மேல ட்ரேட் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம் ஒரு 3-4 நாள்ல வந்து கண்டிப்பா வந்து மார்க்கெட் சான்சஸ் ஆஃப் கோயிங் அப் இஸ் தேர். ஓகே, அதே மாதிரி ஃபிபனாச்சி இருக்குன்னா ஃபிபனாச்சில 3 லெவல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். 3.2%, 0.5%, 61.8%. இந்த 3 லெவலும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த லெவல்ல சப்போர்ட்டோ இல்ல ரெசிஸ்டன்ஸோ இருந்தானா நீங்க டெஃபினட்டா இந்த இடத்த வந்து கவனத்துல வச்சுக்கணும். ஓகே, அந்த இடத்த நீங்க வந்து ஸ்டாப் லாஸ் அந்த ஒரு கேண்டிலுக்கு முந்தின கேண்டில் ஆர் லோயஸ்ட் ஸ்விங் லோ ஆர் ஹையஸ்ட் ஸ்விங் ஹையர் ஸ்டாப் லாஸ் வச்சு எதர் லாங் பொசிஷன் இல்லாட்டி ஷார்ட் பொசிஷன் நீங்க எடுக்கலாம்.
ஸோ டே சார்ட் ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணணும். டே சார்ட்ல வந்து ஃபிபனாச்சியோட ரீட்ரேஸ்மெண்ட் எங்கே நடக்குதுன்னு பார்க்கணும், அது லெவல்ஸ் பார்க்கணும். இதே லெவல் வந்து செகண்டரி நம்ம என்ன பண்ணணும், ஃபியூச்சர் சார்ட் போகணும். நிஃப்டி ஃபியூச்சர் ஒய் பார்க்கணும், ஃபியூச்சர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட் பில்டப் நடக்குதா, இல்ல லாங் பில்டப் நடக்குதா, இல்ல லாங் லிக்விடேஷன் நடக்குதா, இல்ல ஷார்ட் கவரிங் நடக்குதா. ஷார்ட் கவரிங்னா டிக்ரீஸ் இன் ஓஐ இன்க்ரீஸ் இன் பிரைஸ். அதாவது நான் வந்து மார்க்கெட் கீழே போக நினைச்சு நான் ஷார்ட் பண்றேன், திடீர்னு ஒரு நல்ல நியூஸ் வருது, ஐயோ நம்ம உடனே கவர் பண்ணணும்னு எல்லாரும் கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுதான் நடந்திருக்கு போன வியாழக்கிழமை. நிறைய பேர் வந்து புட் ரைட்டிங் பண்ணியிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த பொசிஷன்ஸ் எல்லாம் புதன்கிழமை பொசிஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வியாழக்கிழமை கேப் டவுன் ஆகி மார்க்கெட் நல்லாவே கீழே இறங்கிடுச்சு. ஸோ ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்ட்ரக்சர் வைஸ் லாங் லிக்விடேஷனா, லாங் பில்டப்பா, ஷார்ட் பில்டப்பா, ஷார்ட் கவரிங்கா பார்க்கணும். ஸோ கடந்த 3 நாள் எடுத்துக்கங்க, இது வந்து ஷார்ட் பில்டப் நடந்திருக்குது. ஓகே, பிளஸ் ஸ்லைட்டா லாங் லிக்விடேஷன் ஆன் May 14 அதுவும் நடந்திருக்குது. ஆப்ஷன் செயின்ல பார்க்க வேண்டிய விஷயம் வந்து புட் ஓஐ எங்க சப்போர்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க பெஸ்ட் சப்போர்ட். புட் ஓஐ மேக்ஸிமம் சப்போர்ட்டு, புட் சேஞ்ச் இன் ஓஐ எங்க பெஸ்ட் சப்போர்ட்டு. அதே மாதிரி கால் ஓஐ மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ், கால் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேக்ஸிமம் பாசிபிள் ரெசிஸ்டன்ஸ். இது மூலமே நம்ம சார்ட் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஐ மீன் அது ஆப்ஷன் சேஞ்ச் மூலமா தெரிஞ்சிடும். அதை வந்து நம்ம சார்ட்லயும் ரீசெக் பண்ண நம்ம பண்ணணும். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் தி வே டு அனலைஸ் நிஃப்டி. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ இது ஃபியூச்சர் டேட்டா கிடையாது. ஃபியூச்சர் நம்ம வந்து நிஃப்டி ஃபியூச்சர் டேட்டா இருக்கு, நம்ம அதுலேயும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட். பேங்க் நிஃப்டி என்ன சொல்றது? பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் லுக்கிங் வெரி பேரிஷ் கம்பேர்ட் டு நிஃப்டி. என்ன ரீசன் பார்த்தோன்னா சொல்லிடணும். இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட். நான் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட் எடுக்கும். பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட். ஸோ டிராயிங்கை ஹைட் பண்ணிடுறேன், சார்ட்டை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 50 EMA. நிஃப்டியில் நம்ம என்ன பார்த்தோம்? நிஃப்டியில் என்ன பார்த்தோம்னா பிரைஸ் வாஸ் ட்ரேடிங் அபோவ் 50 EMA. ஆனால் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா பிரைஸ் இஸ் ட்ரேடிங் அபோவ் ட்ரேடிங் பிலோ 50 EMA. இந்த ப்ளூ கலர் லைன் வந்து 50 மூவிங் ஆவரேஜ், ரெட் கலர் லைன் வந்து 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ ஏன்னா அது ஒரு புல்லிஷ் ஹேமரா இருக்கு ரெட் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஒரு ஹேமர் இருக்கு, ஹேமர் இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குன்னு அர்த்தம். திருப்பி காமிக்கிறேன். இங்க பாத்தீங்களா ஒரு ஹேமர் இருக்கு. ஹேமர் எந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்திருக்கு? ரிஜெக்ஷன் வந்து 50 EMA நடந்திருக்குது நிஃப்டி 50 பொறுத்த வரைக்கும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார்ட்டை கொஞ்சம் பெருசாவே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ க்ளோசிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடந்துருக்கு. கீழே நல்லா கீழே பார்த்தீங்கன்னா லோ கீழே க்ளோசிங் ஆயிருக்கு. இந்த க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் டே கேண்டில் கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. கடந்த 2 தினங்களுடைய லோக்கு கீழே க்ளோஸ் ஆகுது, 50 EMA கீழே க்ளோஸ் ஆகுது. ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இஸ் லுக்கிங் வெரி வீக் தேன் நிஃப்டி. இப்போ நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து கீழே விழுணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் பேங்க் நிஃப்டி ஆகக்கூடாது. இப்போ கம்மிங் ஆன் டு தி ஃபிபனாச்சி நம்ம வரையுது. பேங்க் நிஃப்டியில் நம்ம இதில் வரைஞ்சா மாதிரி ஃபிபனாச்சி நம்ம இதில் வரையும். ஃபிபனாச்சி இது ஒரு ஹையே, இது ஒரு லோ. நம்ம என்ன பண்ணுவோம்? ஹை டு லோ வந்து டிராக் பண்ணுவோம். முதல்ல இப்போ எல்லாத்தையும் அழிச்சு விடுவோம். யாருக்காவது புரியலன்னா வீடியோ ஒரு 2 டைம்ஸ் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஓகே, இப்போ தெரியுதா உங்களுக்கு? நம்ம நிஃப்டியில் என்ன பார்த்தோம்? நிஃப்டியில் வந்து இந்த 61.8க்கு மேலே ப்ரைஸ் இருந்தது. கரெக்டா? இங்கே எங்கே இருக்கு பாருங்க, இங்கே 61.க்கு கீழே இருக்கு. ஸோ ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். நாளைக்கு வந்து பாருங்க, நாளைக்கு 17 May, அதாவது இந்த எக்ஸ்பைரிக்கு தெர் இஸ் ஹை சான்சஸ் ஆஃப் நிஃப்டி டச்சிங் மினிமம் திஸ், அதாவது 30,250 இந்த பாயிண்ட்டை பிரீச் பண்ணது ஹை சான்சஸ். லுக்கிங் அட் திஸ் சார்ட், இந்த சார்ட்டை மட்டுமே பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, சார்ட்டை மட்டுமே பார்த்து சொல்றேன். இப்போ இதுல மேஜர் சப்போர்ட் எங்க இருக்குன்னு பார்த்தோம்னா சிம்பிளா லைன் வரைவோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான சப்போர்ட், அது 31,906. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 1 ஹவர்ல, ஐ மீன் ட்ரேடிங் தொடர்ந்து 1 ஹவர்ல இதுக்கு கீழே ட்ரேட் ஆக, இந்த பிரைஸுக்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா
பேங்க் நிஃப்டி வில் லுக் வெரி வெரி வீக். ஸோ இது வந்து சார்ட்டுடைய வியூ. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து பற்றி பார்ப்போம். ஓஐ டேட்டா என்ன சொல்றாங்க? ஃபியூச்சர் டேட்டா ஃபேண்டாஸ்டிக். என்ன தெரியுது? மே 12 வந்து இன்க்ரீஸ் இன் ஓஐ 1,10,625 கான்ட்ராக்ட் பிரைஸ் குறைஞ்சிருக்குது. இன்னைக்கு மே 12. மே 14 1 லட்சம் திருப்பி ஷார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றாங்க. 1,52,000 பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1% குறைஞ்சிருக்குது. ஸோ கடந்த 2 நாட்களா ஃபியூச்சர்ல ஷார்ட் பில்டப் நடந்திருக்கு. ஐ ரிப்பீட், கடந்த 2 நாட்களாக நிஃப்டி பேங்க்ல ஷார்ட் பில்டப் நடந்திருக்குது. ஆனால் நிஃப்டி 50ல ஷார்ட் பில்டப் நடக்கல, லாங் லிக்விடேஷன் தான் நடந்திருக்கு. டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நிஃப்டி 50 உங்களுக்கு காமிக்கிற ஒரு தடவை பார்த்தீங்களா? கடந்த 2 நாள், அதாவது லாஸ்ட் டே வந்து லாங் லிக்விடேஷன் மட்டும்தான் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நிஃப்டி பேங்க்குக்கு திரும்பி நம்ம வருவோம். ஓகே, ஃபியூச்சர் ஓஐ பற்றி நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடுச்சு. பெரிய புல்லிஷ்க்கு எதுவும் இல்லை, பட் ஆஸ் ஆன் டேட் வந்து நம்ம சார்ட்ல பார்த்தோம் பேரிஷ்னஸ் தெரிஞ்சிடுச்சு, ஃபியூச்சர் ஓஐல பார்த்தோம் பேரிஷ்னஸ் தெரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஆப்ஷன் டேட்டா பார்க்க போகிறோம். அதில் பேரிஷ்னஸ் தெரிஞ்சா கண்ண முடியும் நம்ம வந்து நாளைக்கு 17 மே we can go for bearish view unless some good news happens overnight. அதனால மார்க்கெட் கேப் அப் ஆனதான் உண்டு. இல்லாட்டி at this point of time இது 2 ஃபேக்டர்ஸ் வச்சு நான் bearish view. ஸோ ஆப்ஷன் செயினுக்கு போவோம். ஆப்ஷன் செயினுக்கு போனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சப்போர்ட்டை பார்க்குறோம். எந்த இடத்துல மேக்சிமம் புட் ஓஐ நடந்திருக்கு. ஸோ மேக்சிமம் புட் ஓஐ இந்த இடத்துல 500. ஓகே, 32,500 20th மே. ஓகே, இல்ல சாரி 31,000. ஸோ நமக்கு இன்னைக்கு என்ன பிரைஸ்ல இருக்கு? பிரைஸ் வந்து 31,169. நல்லா புரிஞ்சுக்கங்க, 32,169. 1000 பாயிண்ட்டுக்கு பின்னாடி தான் வந்து அடுத்த சப்போர்ட்டே இருக்கு. இங்க பாருங்க, அந்த 31,000 எந்த இடத்துல வந்து நிக்குது பாருங்க. 31,000 எங்க? நம்ம பேங்க் நிஃப்டியில சார் நிஃப்டியில பார்த்தோம், அதே ஏரியா. புரியுதா உங்களுக்கு? 31,000 இங்க வருது. ஆல்மோஸ்ட் ஜஸ்ட் அபவ் தி ஃபிபனாச்சி ரீட்ரேஸ்மெண்ட். அதாவது 1000 பாயிண்ட்டுக்கு கீழே தான் வந்து சப்போர்ட்டே இருக்கு, பெஸ்ட் சப்போர்ட். புரியுதுங்களா? 7,74,475. இதை விட ஜாஸ்தியா எங்கேயாவது இருக்கா பார்ப்போம். இல்ல, தேங்க் காட் இல்ல. ஸோ இதுதான் வந்து ஹையஸ்ட் சப்போர்ட். ஸோ இதுக்கு கீழே போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ ஹையஸ்ட் புட் ரேட்டிங் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னா 31,000க்கு மேல தான். ஸோ 31,000 மேல எங்கன்னு பார்ப்போம். இது ஹையஸ்ட் புட் ஓஐ எங்கேயுமே இல்லை. புரியுதுங்களா? கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? அதாவது நம்ம நிஃப்டிலேயாவது என்ன பார்த்தோம்? 14,600ல ஹையஸ்ட் புட் ஓஐ இருந்தது, 14,400 புட் ஓஐ இருந்தது ஒரு சப்போர்ட்டா. நிஃப்டியில பாருங்க, பேங்க் நிஃப்டியில ஒட்டு மொத்தமா ஹையஸ்ட் ஓஐ வந்து 31,000 தான் இருக்கு. ஓகே, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்டும் பாத்தீங்கன்னா 31,000 தான் இருக்கு. ஸோ பீப்புள் ஆர் நாட் ஷுவர். அதாவது நிஃப்டியில எழுதக்கூடிய ரைட்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்பிக்கையில மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு 31,500 32,000 மேலதான் போகும் அவங்க நம்பிக்கையே இல்லை. அவங்க வந்து இதுதான் சப்போர்ட்டா வச்சிருக்காங்க, இந்த 31,000. இதுதான் வந்து அவங்களுடைய சப்போர்ட் அக்கார்டிங் டு ஆப்ஷன் செயின் டேட்டா. உங்களுக்கு புரியுதா என்ன சொல்றேன்னு? ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியை பத்தின வியூ நாளைக்கு 17th May 2021 வியூ இஸ் bearish. பாயிண்ட் நம்பர் 1, பிரைஸ் இஸ் ஆன் டவுன் ட்ரெண்ட், டவுன்வர்ட் ஸ்லோப்ல இருக்கு. பிரைஸ் ஹை, லோயர் ஹை, லோயர் ஹை, லோயர் லோ. அதுக்கப்புறமா 50 EMAக்கு கீழே ட்ரேட் ஆகுது.
அதோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஃபிபனாச்சி வரைஞ்சிடணும். ஃபிபனாச்சி வரைஞ்ச உடனே the price is trading below 50 moving average, price has closed below previous 3 days low. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் 14ஆம் தேதி க்ளோஸ் பண்ண டைட்ல கூட பாத்தீங்கன்னா க்ளோசிங் வந்து டேயோட லோல தான் நடந்திருக்கு. ஸோ செல்லர்ஸ் வேர் புஷிங் ப்ரைஸஸ், கால் ரைட்டர்ஸ் அண்ட் குட் பையர்ஸ் அவங்க வந்து ப்ரைஸை நல்லா புஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இது வந்து சார்ட் லைன் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிடுச்சு. ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து ஃபியூச்சர் டேட்டா, ஃபியூச்சர் ஓஏல கிடைச்சிடுச்சு. 2 நாள் ஷார்ட் பில்டப் ஹெவியா நடந்திருக்கு. மூணாவது கன்ஃபர்மேஷன் புட் ஓஏ டேட்டால இருந்து நமக்கு கிடைச்சிடுச்சு. சரி, நம்ம புட்டு மட்டும்தான் பார்த்தோம், கால் பார்க்கல இல்லையா? சரி, காலையும் பார்த்தோம். கால் ஓஏல வந்து எங்க மேக்ஸிமம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் முதல்ல பார்த்துக்கணும். ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க மேக்ஸிமம் இருக்குன்னா 32,500, 32,500 அதுக்கு மேல இல்லை. ஸோ எங்க இருக்கு 7,46,000, இதுக்கு மேல எங்கேயுமே காணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ சார்ட்டுக்கு வருவோம், நம்ம எங்கேயுமே இல்லை. இப்போ சார்ட்டுக்கு வருவோம். இன்னைக்கு ப்ரைஸ் வந்து 32,169. ஸோ 32,500க்கு மேல இந்த ப்ரைஸுக்கு மேல போக போறது இல்லை. அது புதுசா வந்து ரைட் பண்ணுவாங்க. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா லேட்டஸ்ட் புதுசா ரைட் பண்ணுவாங்க எல்லாருமே 32,500க்கு மேல பிரைஸ் போகாது இந்த எக்ஸ்பைரிக்கு ரைட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஹியர்? ஸோ அதனால இது வந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அடுத்து வந்து ஓஏ பார்ப்போம். டாப் எண்டில் வந்து எங்க தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். 32,500, 10 லட்சம், அவ்வளவுதான். ஸோ பேங்க் நிஃப்டி ரொம்பவே வீக். ஸோ என்ன தெரியுது நமக்கு? பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 32,500 தான் வந்து ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 32,500 தான் இருக்குது. ஹையஸ்ட் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 32,500 தான் இருக்கு. புரியுதுங்களா? there is a clear divergence between பேங்க் நிஃப்டி அண்ட் தென் நிஃப்டி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15,500 இருந்தது கேப்பு, பிளஸ் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 15,000 நம்ம வெளிப்படுது. ஆனால் பேங்க் நிஃப்டியில தான் வந்து கால் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு? 32,500 அங்கதான் இருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 32,500 இருக்குது. புட்டு பாத்தீங்கன்னா புட்டோட ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 31,000 இருக்கு. புட்டோட மேக்ஸிமம் சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 31,000 இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரைட்டர்ஸும் இந்த புட் பையர்ஸும் தேர் வெரி கிளியர். இந்த ரேஞ்ச் தான் முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல கட்டாயம் போகாது, இது கீழே கட்டாயம் வராது. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-3 லெவல் இருக்கு. லோயர் லெவல் பாத்தீங்கன்னா 14,600, 14,400. கரெக்டா நம்ம பார்த்தோம். 14,600 அண்ட் தென் 14,400 இந்த 2 லெவலு. ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 15,000 பார்த்தோம், 15,500 எங்கேயும் பார்த்தோம். ஸோ நிஃப்டிக்கு பேங்க் நிஃப்டிக்கும் டைவர்ஜன்ஸ் இருக்கு. நாளைக்கு வந்து நிஃப்டி வந்து டிராக் ஆகணும்னா அதுக்கு ஒரே கல்பிரிட்டு நம்ம பேங்க் நிஃப்டியாக தான் இருக்கும். ஸோ இப்படிதான் கைஸ் நீங்க வந்து யூ ஷுட் அனலைஸ் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஆன் அ டெய்லி பேசிஸ். இஓடி சொல்லக்கூடிய எண்ட் ஆஃப் டே பேசிஸ்ல நீங்க 3 விஷயங்கள் அனலைஸ் பண்ணணும். முதல்ல டே சார்ட்ல ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபிபனாச்சி லெவல்ஸ்ல எங்க இருக்குன்னு பார்க்கணும். மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேட் ஆகுதா கீழே ட்ரேட் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஃபியூச்சர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். அப்புறம் ஆப்ஷன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த பொசிஷன் லெவல் வரும்போது யூ ஷுட் டேக் எ ட்ரேட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றின தகவல்கள், டவுட்ஸ், ஏதாவது கமெண்ட்ஸ், அதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டேன்னா தயவுசெய்து யூ கேன் ப்ளீஸ் கமெண்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நிறைய ஷார்ட் டேர்ம் கால்ஸ், பொசிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் கால்ஸ்லாம் கொடுத்துருக்கிறேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின் டெலிகிராம் சேனல். டெலிகிராம் சேனலில் டிஸ்கஷன் குரூப்பும் ஒன்று இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் டாபிக்ல வீடியோ போடணும்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட் செக்ஷன் அண்ட் புட் ஒன் மோர் வீடியோ. அதே மாதிரி எனி கிளாரிஃபிகேஷன் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் தி கமெண்ட் செக்ஷன். Till I see you in my next video. Stay home and be safe. Take care. Thank you.